வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, நம்ம உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளை பன்னி வந்து வளர்க்குறீங்க, ஒயிட் பிக் வந்து வளர்க்குறீங்க. அதை வந்து நீங்கள் சேல் கொடுக்குறீங்க, குட்டியாகவும் கொடுக்குறீங்க, ப்ளஸ் வந்து பெரிய பன்றிகளும் நீங்கள் மாதம் விற்கிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றின ஒரு சிறு உரையாடல் தான் இது. வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்து அந்த பண்ணை அமைக்கிறவங்களுக்கு அது கூட நம்ம என்னென்னலாம் சேர்ந்து பண்ணலாம், எங்கே வங்கி கடன் பெறுறது, எப்படி அதை தொடங்கலாம், எவ்வளோ ரூபாய் ஆகும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து அடுக்கடுக்கடுக்கடுக்காக இருக்கு. ஸோ முதல்ல வந்து உங்களுடைய செல்ஃப் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. நீங்க யாரு, என்ன படிச்சிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் பணியாற்றுனீங்க, ஏன் இந்த தொழிலுக்கு நீங்க வந்தீங்க, இது லாபகரமா இருக்கா, வருங்கால இளைஞர்கள் வந்து இதை நடத்தலாமா அப்படிங்கறத வந்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இடையில வந்து ஏதாவது கேள்விகள் இருக்கு நான் கேட்கறேன். ஸோ உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்கண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் வந்து ராஜதுரை. ஓகே, மகிழ்ச்சி. நான் வந்து பிஎஸ் அக்ரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடித்தேன். நான் வந்து பிஎஸ் அக்ரி வந்து 2001 to 2005. அதுக்கப்புறம் வந்து MSc Agri வந்து 2007 to 2009. அது நான் முடிச்சுட்டு 9 வருஷம் நான் வந்து ஃபாரின்ல இருந்தேன். ஏன் நீங்கள் திடீர்னு MSc Agriலாம் முடிச்சுட்டு ஃபாரினுக்கு போனீங்க? இல்லை, கொஞ்சம் இது சம்பாதிக்கணும் இப்போ எல்லாரும் ஏதாவது போகிற மாதிரி தான். அங்கே என்ன பணியாற்றுனீங்க? அங்கே வந்து எப்படின்னா பெட்ஸ் ஃபுட்டில் இருந்தேன். நாய் சாப்பாடு, பூனை சாப்பாடு அது மாதிரி இருக்குங்களா. ஆமாம், அது ஓகே. இப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, ஃபாரின்லேருந்து அங்கே வந்து மீட் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணாங்க. பண்ணும்போது இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏன் வந்து இப்போ நம்ம இன்னொருத்தில் நம்ம மீட்டை இது பண்ணுறது, இப்போ நம்மளே சுயமாக நம்ம மீட்டை நம்ம இது இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணாங்க போது தான் இந்த ஐடியா வந்துச்சு நமக்கு. ஆமாம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து MSc Agri ஒரு பட்டதாரியாக இருந்து நீங்கள் வந்து சிதம்பரம் அருகாமையில் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டு போனீங்க. வெளிநாடு எந்த நாடுன்னு நான் உங்களுக்கு கேட்க மறந்துட்டேன். சிங்கப்பூரில் இருந்தீங்க. அதுலேயும் அனிமல் வந்து அனிமலுக்கு தேவையான ஃபுட்டு ஃபீடிங்கில் வந்து நீங்கள் உற்பத்தி இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகளில் வந்து மீட்டெல்லாம் எடுத்து நாம் அங்கே இறக்குமதி பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு நாமளே அதை ஏன் உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு செய்யக்கூடாதுங்க. 10 ஆண்டுகள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே தமிழகத்துக்கு வந்து இந்த தொழிலை தொடங்கியிருக்கீங்க. சார், ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் ஏன் நீங்கள் வெள்ளை பண்ணி வந்து உற்பத்தி பண்ணி உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, நிறைய வந்து அனிமல்ஸ் வளர்க்குறாங்க, இறைச்சிக்காக பயன்படுத்துறாங்க, முட்டை இது கறிக்காகவும் பயன்படுத்துறாங்க. நீங்க வெள்ளை பண்ணி வளர்க்குறதுக்கு முன்னுக்கு வந்தீங்க. இப்போ வந்து ஆடு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இருக்கும்போது இதை நான் எதுக்கு இந்த பன்றி வளர்ப்பு எடுத்தேன்னா, இதுதான் வந்து நான் குறுக்க பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஆக்சுவலா வந்து இப்போ அனிமலோட ஃபீடிங்ல இருந்தீங்க, பட் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பேசிக்கலி நீங்க ஒரு பட்டதாரியா வேற இருக்கீங்க, வெளிநாட்டிலயும் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த பன்றி வளர்ப்பு வந்து ஏன் தேர்வு பண்ணி எடுத்தீங்க? அதனால என்ன உங்களுக்கு நிறைய லாபம் உண்டா, அல்லது மக்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா, அதை எல்லாரும் எடுத்து செய்யலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் விலாவாரியா தெளிவா சொல்லுங்க. உங்களை மாதிரி வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். ரைட்டு, சொல்லுங்க. இப்போ இதில் வந்து ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இப்படியெல்லாம் இருக்கும்போது இதில் இருக்கிறதுலே நமக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய தொழில் எதுன்னு பார்த்தா பன்றி வளர்ப்பு தான். இதுக்கு அப்புறம் தான் வாத்து, மீன் பண்ணை எல்லாமே. நமக்கு இந்த பன்றி வளர்ப்பு வந்து அதிக லாபம் இது பண்ண வேண்டியது. அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து இருக்கிறதுலே வந்து பன்றி தான் அதிகமாக குட்டி ஈனுடைய தன்மையுடையது. 8, 9, 10, 11 வரைக்கும் இருக்கு, 6 இருக்கு. இப்போ நமக்கு எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈத்துங்கும் போது ஒரு 8, 7 அப்படிதான் வரும். இதே வந்து இப்போ 2ஆவது ஈத்துன்னு பார்த்தா 10, 11, 12 வரைக்கும் நமக்கு வந்து இது. அதுல வந்து நம்ம எப்படின்னா இப்போ பன்றி வளர்ப்பு தான் நமக்கு அதிக லாபம் பார்க்க முடியும். உங்களோட கருத்து வந்து மீன் வளர்ப்பு, கோழி, ஒரு வாத்து பிளஸ் ஆடு மாடு வளர்ப்புகளை விட அதிகமான லாபம் ஒரு பண்ணையாளருக்கு வந்து இந்த வெள்ளை பன்னியில வளர்க்க முடியும்ங்கிறத உங்களோட கருத்து. அதன் அடிப்படையில நீங்க தொடங்கிருக்கீங்க. சோ அப்படி தொடங்கி இருக்கும் போது இப்ப நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இதை தொடங்கி? இது நான் ஆரம்பிச்சது ஒரு 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்துல வந்து எத்தனை முறை நீங்க வந்து சேல் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பன்னிகளை நீங்க விற்பனை பண்ணிருப்பீங்க? 2 முறை பண்ணிருக்கேன். 2 முறை பண்ணி 1.5 வருஷத்துல நீங்க இப்பதான் ஆரம்பிச்சதால உங்களுக்கு நிறைய அதனால வந்து அதுக்கப்புறம் பண்ணிருக்கீங்க. சோ 2 முறையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேலுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப பன்றியாவும் கொடுக்குறீங்க, குட்டிகளாவும் கொடுக்குறீங்க. ஆமா, ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து எப்படின்னா குட்டின்னு பார்த்தா ஒரு குட்டி வந்து 3500, 3400, 600 அப்படி போகும். இதே வந்து நம்ம வந்து பன்றி இறைச்சா கொடுத்தோம்னா
கிலோ வந்து 300 ரூபாய். 300 ரூபாய். எப்படின்னா கறி 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 கறியா கொடுத்தீங்க, நீங்களே கறியை கட் பண்ணி கொடுத்தீங்க. ஆமா ஆமா, நம்ம பீஸ் போட்டு கொடுத்துட்றோம். இதே நம்ம பார்த்தா இப்போ இதில் வந்து பார்த்தா இது உயிரிடம்னு பார்த்தா 150 ரூபாய் கொடுப்போம். உயிரிடம் ஒரு பன்றியை வந்து நீங்கள் அப்படியே எடை போட்டு ஒரு கிலோ வந்து 150 ரூபா. ஒரு உதாரணத்துக்கு 150 கிலோ இருக்கு, 100 கிலோ இருக்குன்னா அதுக்கான காசு கொடுத்துட்டு பன்றியை உண்மையாக கொடுத்துருவோம். ஆமாம். ஓகே ஓகே. இந்த வெள்ளை பன்றியில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்கு? இது நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தது? இது நம்ம நாட்டுக்கு இது அனிமல் தானா இல்லை வெளிநாடுகள்லேருந்து வந்ததா? இதில் வந்து நம்ம அப்படி என்ன வெரைட்டி இருந்தால் நம்ம மனநிலைக்கும் நம்மளுடைய மண்ணுக்கும் நம்ம மக்களுக்கும் ஏற்ற ஒரு வெரைட்டி வந்து எது? ஓகே, இப்போ இதில் வந்து வெண்பன்றியில் வந்து மொத்தம் எத்தனை ரகம் இருக்குன்னா 3 ரகம் இருக்கு. ஒன்று யாக்ஷர், அடுத்தது லேண்ட் ரைஸ், அடுத்தது டூராக். இந்த 3 தான் இருக்கிறதுல ஒரு இது கமர்ஷியலான வெரைட்டி. இந்த 3 தான். இதுல நம்ம எது எடுத்துருக்கோம்னா பியூர் யாக்ஷர் நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் வந்து குட்டி தன்மை அதிகம் உடையது. இப்போ வந்து நீங்க சொன்ன 2 வெரைட்டியை விட இது கொஞ்சம் 12-13 வரைக்கும் போகும் அதிகபட்சம். கூடுதலா நம்மளுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்தலாம். இதுல வந்து எப்படின்னா டூராக்குங்கிட்ட வந்து ஃபேட் கம்மி, கொஞ்சம் அந்த கறி இந்த மீட்டோடைய அந்த கறி இது சைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு குட்டியின் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதிகம் தான், ஆனாலும் பார்த்தா இதை விட அது கம்மி. அந்த வெரைட்டியில் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட். 7 குட்டிங்கும்போது இது 13 குட்டி வரைக்கும் போகும்போது கூடுதலாக 3-4 குட்டி நம்ம கிடைக்கும் போது இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஒரு குட்டி ஒருத்தர் வாங்கி வளர்க்குறாரு. ஸோ அவரு இப்போ ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் மறந்த குட்டியை தான் கொடுப்பீங்க இல்லையா? ஒரு 40 நாள் குட்டி நீங்கள் 3000 கொடுக்குறீங்க. ஒருத்தர் 10 குட்டி வாங்கி வளர்க்குறாரு. அவர் ஒரு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு எப்ப ஈல்டுக்கு வரும், எப்ப இனவர்த்தி அடையும்? 6 மாசம் ஆகும். 6 மாசம். குட்டியை ஒருத்தர் வாங்கி வளர்த்தாருன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அது மறுபடியும் குட்டின்றதுக்கு தயார் நிலைக்கு வந்துருது. ஓகே ஓகே. இப்போ ஒரு பண்ணையில ஒருத்தர் 10 வாங்கி வளர்க்கிறார், ஸ்மால் ஸ்கேல்ல வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அதுல ஆண் குட்டி எத்தனை இருக்கணும், பெண் குட்டி எத்தனை இருக்கணும், எவ்வளவு கொடுப்பீங்க? இப்ப பன்றியை பொறுத்த வரைக்கும் 10 ஃபீமேல் 1 மேல். ஓகே. அப்போ வந்து ஷார்ட்டா சொன்னா 10 பன்றிக்கு ஒரு ஆண்குட்டி இருந்தா போதும். ஒரு குட்டி இருந்தா போதும். இதுல வந்து இப்போ சாதாரணமா இருக்கிற பன்றிக்கு, இப்ப காட்டு பன்றி, நம்ம வெளியில வந்து இப்போ கிராமங்கள்ல வளரக்கூடிய பன்றிகளும் வெள்ளை பன்றி இருக்கு. இதோட பராமரிப்பு எப்படி? இதுக்கு ஏதாவது மருந்துகள் செலுத்தணுமா? இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்? எப்படி இது வந்து இருக்கு? இது நம்மள மாதிரியே வந்து உணவு சாப்பிட்டுட்டு இருக்குமா? ஏதாவது பராமரிப்பு ஏதாவது இருக்கா, சொல்ல முடியுமா? இப்ப இதுக்கு வந்து எப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபீவர் இன்ஜெக்ஷன், அதாவது பன்றி காய்ச்சல் ஊசி, தடுப்பூசி போடணும். அப்புறம் பார்த்தா கோமாரி நோயின்னு ஒரு நோய் வரும், அதுக்கு நம்ம வேக்சின் போடணும். 6 மாசம் ஒரு முறை. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம செய்கிறோம். நம்ம வந்து ஃபார்மை பண்ணையை நம்ம வந்து சுத்தமாக நல்லா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கிளீனாக வச்சிருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. உங்களோட கருத்து வந்து என்னன்னா, அந்த வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த பிரைமரியில வந்து அந்த எவரி பிரிவென்ட் வந்து நம்ம கொடுத்துறோம். குட்டி வரும்போது நீங்க அந்த வேக்சினேஷன் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் பெரிய பராமரிப்பு இல்லை. அந்த நீங்க வந்து ஓரம் வர கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருந்தாலே நோய்கள் தாக்கம் இருக்காது. ஓகே, இது நல்ல விஷயம் தான். பட் 3 வெரைட்டி சொல்லிட்டீங்க. அதுல எந்த வெரைட்டி பெட்டர்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பராமரிப்பும் ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. இது என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடுது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து முழுமையா கடையில தான் வாங்கி போடணுமா, அல்லது நீங்க ஏதாவது சொந்தமா உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்களா? இப்ப கோழினா அவங்க நிறைய தீவனங்கள் ஃபுல்லா வந்து வெளியில வாங்குறாங்க, மீனுக்கு அது மாதிரி வெளியில வாங்குறாங்க. ஒரு சில பண்ணையாளர்கள் வந்து சொந்தமா கொஞ்சம் உற்பத்தி பண்ணி பண்றாங்க. நீங்க என்ன மாதிரி பண்றீங்க? அது வந்து உங்களுக்கு லாபகரமா வந்து இந்த உணவு கட்டுப்பாடுல வருதா? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து பன்றி வளர்ப்புக்கு வந்து வெளியே நம்ம தீவனம் வாங்கி போட்டு நம்ம செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு தொழில் பண்ண நமக்கு வந்து லாபம் வரது கொஞ்சம் குறையும். இல்ல பொதுவான விஷயம் தான். என்ன பண்றோம், ஒரு பண்ணையா இருக்கட்டும், ஒரு நிறுவனமா இருக்கட்டும், நம்மளோட சொந்த உழைப்பும் நம்மளுடைய மூலதனம் இருக்கும் பட்சத்தில் லாபத்தை நம்ம மடங்காக்கலாம். ஓகே, நல்ல விஷயம் தான். இல்ல நம்ம என்னன்னா செலவே இல்லாம எப்படின்னா இப்ப இது ஹோட்டல் சாப்பிட உணவு வந்து வேஸ்ட் ஆகுது இல்லை, எப்படின்னா அந்த மீந்து போன உணவு அது, அப்புறம் ஹாஸ்டல் வேஸ்ட், ஹாஸ்டல் வேஸ்ட் அது, அப்புறமா என்னன்னா பசுந்தாள் தீவனம், அசோலா. நீங்க அந்த திருமண மண்டபங்களையும் எடுக்கிறோம். அப்புறம் அசோலா. பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி உணவுப் பொருள் வந்து வேஸ்ட் ஆகுறதை நீங்க எடுக்கிறீங்க. அது ஒரு
விதத்துல நீங்க பொதுமக்களுக்கு நல்லது பண்றீங்க. கொண்டு போய் கண்ட இடத்துல கொட்டி அதெல்லாம் ஆகாம. பட் அதுல நிறைய பாலித்தீன் கவர்ஸ் இல்ல வேற ஏதாவது வரும், அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கொடுக்குறீங்க. அதை வந்து நீங்க வண்டி வச்சு கலெக்ட் பண்ணி வந்து கொடுக்குறீங்க. அதுல பெரும்பாலான உணவு வந்து உங்களால மிச்சப்படுத்த முடியுது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும். ஹோட்டல்காரங்களுக்கும் பிளஸ் மண்டபக்காரங்களுக்கும் எடுத்துட்டு போனா போதும். அதுக்கான ஆட்கள் உங்களோட இருக்காங்க. நீங்க அது தனியா வந்து இருக்காங்க. இப்ப செய்யறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பசந்தால் வரணும் இடையில சொன்னீங்க. அது என்னது? இது அசோலா கொடுப்போம். அசோலா வந்து ஹை புரோட்டீன். அதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு செலவு எதுவுமே கிடையாது. அசோலா வந்து இப்ப நம்மளே இங்க ஃபார்ம்லயே உற்பத்தி பண்றீங்க. அது வளர போட்டு பண்ணையில போடுங்க. ஆமா, அசோலா போடுறோம். அப்புறம் கோட்டு, கோத்ரி புல் ரகம் போடுறோம். அந்த புல்ல நீங்க வெட்டி வெட்டி இப்ப அது வந்து இப்ப ஆடு மாடு தான் சாப்பிடுது. பன்றி நல்லா சாப்பிடும். பன்றி நல்லா சாப்பிடும். ஆமா, இப்ப ஆக்சுவலி பார்த்தா இது பன்றிக்கு வந்து இயற்கையான உணவே அதுதான். இப்ப நம்ம தான் அதை வந்து சாப்பாடு கொடுத்து நம்ம வந்து மாத்தி வந்து நம்ம மாத்திட்டோம். அது நேச்சுரலா வந்து வெஜிடேரியல் காய்கறி தான் சாப்பிடும். ஆடு மாடுகள் மாதிரி தான் சாப்பிட்டு வளருது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா அப்புறம் வந்து வேலி மசால், சூப்பர் நேப்பியர். சூப்பர் நேப்பியர் வேலி மசால் வந்து ஆட்டுக்கும் போடலாம் மாட்டுக்கும் போடலாம். அதை நம்ம பன்றிக்கும் போடலாம். தீவனங்களை கொடுத்துறீங்க. குடும்பமான அளவுக்கு நீங்க வெளியில இருந்து அந்த வேஸ்ட் ஃபுட்டை கலெக்ட் பண்றீங்க. பசுந்தாள் தீவனங்கள் கொடுத்துறீங்க. அடர் தீவனம் வந்து இப்ப ஏதாவது கொடுக்குறீங்களா? இப்ப புண்ணாக்கு, அந்த தவிடு கொடுப்போம். கடலை புண்ணாக்கு கொடுப்போம். அது எப்படின்னா அந்த குட்டியா இருக்க மட்டும் கொடுப்போம். இல்ல நம்ம கொஞ்சம் இது இங்க மொத்தமா விற்கிறவங்கள்ட்ட நம்ம சீப்பா வாங்கிப்போம். வாங்கிட்டு நம்ம இந்த குட்டியை கொஞ்சம் மேல கொண்டு வர்றதுக்காக நம்ம புண்ணாக்கு கொடுப்போம். என்ன புண்ணாக்குன்னா கடலை புண்ணாக்கு. ஆமா, அது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் சத்து அதிகம் அதுல. அது கடலை புண்ணாக்கு, தவிடு, அசோலா, அப்புறம் வந்து வேலி மசால் பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்தமாவும் ஏதாவது ப்ரிப்பேர் பண்றீங்களா? வாங்கி இல்ல நம்ம வாங்கி தான் நம்ம இது பண்றோம். இப்போ வந்து இந்த நெல் விவசாயிகள் வந்து பதறிகள் ஒதுங்குற இடத்தை அந்த மாதிரி விதை பண்ணைகள்ட்ட அந்த மாதிரி ஏதாவது எடுத்து பண்றீங்க. அந்த மாதிரி எடுத்து அதை நீங்க அரைக்கிறீங்க. தேவைப்படும் தவிடு வெளியிலயும் வாங்கிக்கிறோம். ஓகே ஓகே. பதறுகளும் வாங்கி அரைச்சு நீங்க சேவ் பண்ணி அது எப்படின்னா நமக்கு தேவைப்பட்டால் ஒழிய மற்றபடி எல்லாமே இதுதான். அது எங்கேதாமா. சரிங்க சார். அதுதான் இப்போ நம்ம வந்து குட்டி வந்து நீங்க வெரைட்டியை பத்தி சொல்லிட்டீங்க. அப்புறம் பன்றியோட வளர்ப்பு முறைகளை சொல்லிட்டீங்க. எப்படி பராமரிப்ப சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நான் ஒருத்தர் இருக்காரு, யாரோ ஒரு இளைஞர் இருக்காரு, நானே ஒருத்தர் ஏதாவது மாதிரி நான் வளர்க்கணும்னு விருப்பப்படுறேன். அப்போ வந்து நான் எங்க பயிற்சி எடுத்துக்கிறது? இப்போ எனக்கு இதுல எந்த ஐடியாவும் இல்ல. ஒரு இளைஞர் வந்து நான் வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. அவர் எங்க பயிற்சி எடுத்து, நீங்க எங்கேயாவது அந்த மாதிரி பயிற்சி எடுத்திருக்கீங்களா? அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இப்போ வந்து இப்போ நீங்க பெரிய ஷெட் எல்லாம் கட்டிருக்கீங்க. பிவிசி பைப்பு, தண்ணி, கூலிங் எல்லாம் வந்து நிறைய நீங்க சொல்றத பார்த்தா லாக்ஸ் கணக்குல செலவு பண்ணி எல்லாம் செய்யற மாதிரி இருக்கு. இதுக்கான மூலதனத்தை நம்ம என்ன பண்றது? இதுக்கு ₹1 2 இருக்கு, நான் சின்னதா தொடங்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வங்கி கடன் கொடுப்பாங்களா? அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அதை கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு நான் வந்து பயிற்சி எங்க எடுத்தேன்னா சென்னையில் காட்டுப்பாக்கம், அது போத்தேரி அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அங்க வந்து எப்படின்னா அக்ரிகல்ச்சர் இது வெட்னரி யூனிவர்சிட்டியுடைய ஃபார்ம் இருக்கு. அங்க முழுக்க முழுக்க பன்றி இது மட்டும் பன்றி பண்ணை மட்டும்தான். அங்க நம்ம வந்து குட்டி நம்ம அவங்கள்ட்ட எடுத்துக்கிறோம். அது இல்லாம பயிற்சி அங்க நமக்கு தராங்க. பயிற்சி வந்து பார்த்தா ஒரு நாள் பயிற்சி ஒன்று இருக்கு. அப்புறம் 1 மாதம் பயிற்சி ஒன்று இருக்கு. அங்கேயே நம்ம தங்கி நம்ம பயிற்சி எடுக்கலாம். அவங்க நமக்கு எல்லா உதவியும் அவங்க நமக்கு செய்வாங்க. நம்ம அவங்கள்ட்டே நம்ம குட்டி நம்ம வந்து வாங்கிக்கலாம். விலைக்கு நல்ல ரகம் அவங்கள்ட்ட வாங்கினா. எத்தனை நாள் பயிற்சி? நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு பட்டதாரி MSc Agri நீங்க படிச்சிருக்கீங்க. நான் வந்து இங்க 1 மாதம் பயிற்சி. 1 மாத பயிற்சி. ஆமா, 1 மாத பயிற்சிகள் வந்து பன்றி வளர்ப்புல பயிற்சி எடுத்து நீங்க வெளிநாட்டோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணி அதை வச்சு நம்ம உங்களோட கல்வியை வச்சு நீங்க தொடங்கிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா பண்றீங்க. அது எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பணம் எந்த ஒரு தொழில் ஈக்குவிட்டி அமௌண்ட் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ ஒருத்தர் சாதாரண இளைஞர் ஒரு கிராம சூழலோ இல்ல வெளியில இருந்து வரக்கூடிய ஒருத்தர் செய்யணும்னு நினைக்கிறார். அப்படிப்பட்டவர் வந்து அவருக்கு பணம் எங்க இருந்து வங்கிகள் கடன் கொடுக்க முன் வராங்களா, கொடுக்குறாங்களா? நீங்க ஏதாவது வங்கிகள்ல பணம் வாங்கியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்மளுடைய சொந்த காசை போட்டு செய்யணும் எதா இருந்தாலும். நம்ம எடுத்த உடனே நமக்கு எல்லார்கிட்டயும் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தீங்க, உங்கள்கிட்ட பணம் வந்து சம்பாதிச்சிருக்கீங்க, ஒரு தொழில் தொடங்கணும்னு வந்து செஞ்சீங்க. இப்ப இங்க இருக்கிற இளைஞர்கள்ட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. 1 லட்சம் 2 லட்சம் 50,000 ஏதோ சிறுக சேர்த்து தான் வச்சிருப்பாங்க. அவங்க தொடங்கணும்னா
அது எப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமா நல்லா சொன்னீங்கன்னா பரவாயில்லாம இருக்கும். நம்ம வங்கிகள் இதை அனுமதிக்கிறாங்களா? அனுமதிக்கிறாங்க. லோன் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. அப்படி வாங்கினா எந்த வங்கியில நீங்க வாங்கியிருக்கீங்க? வழிமுறைகள் என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஃபார்ம் நம்ம சிம்பிளாகவும் ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் பர்மனண்டாகவும் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் எப்படின்னா இதுதான் நம்ம தொழில், ஓகே இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் பர்மனண்டாக செஞ்சேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. ஆமாம். இப்போ நம்மளே போட்டு செஞ்ச பிறகு நல்லபடியாக வந்து ஃபார்ம் ரன் ஆன பிறகு நான் வந்து இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பின்னலூர் அங்கே நான் அப்ரோச் பண்ணேன். அவங்க ஃபீல்ட் ஹவுஸ் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து பேங்குடைய மேனேஜர்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. செஞ்சதை பார்த்து ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆனாங்க. ஆமாம், இந்த அளவுக்கு செய்கிறாங்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபார்மை போயிட்டு எம்எஸ்எம்இல போய் நம்ம பதிவு பண்ணணும். எம்எஸ்எம்இல பதிவு பண்ண பிறகு எம்எஸ்எம்இங்கிறது நீங்க இளைஞர்களுக்கு தெரியாது, அது கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். சுருக்கமா உதயம் அது வந்து நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க, ஆன்லைன்ல எடுத்து பார்த்து வந்துரும். ஆன்லைன்ல பதிவு பண்ணணும். அது பண்ணிட்ட பிறகு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிட்டா அதை வச்சு ஃபார்ம் பேர்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் வேற, கரண்ட் அக்கௌண்ட் வேற. கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து புரிய வைக்கணும். இப்போ எடுத்தோடனே நம்ம ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு 10 லட்சம் 5 லட்சம் கொடுனா கொடுக்க மாட்டாரு. அவர் ஒரு தொழில் தொடங்குறாரு, இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, இந்த வந்து சிறு குறு தொழில் தொடங்குறன்னு எம்எஸ்எம்ல பதிவு பண்றாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வங்கியில வந்து ஒரு ஆன்லைன் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு, ஜிஎஸ்டி அப்ளை பண்றது, ஒரு தொழில் ரீதியா உள்ள வராரு. அதுக்கப்புறம் நீங்கள் படித்த கல்வி சான்றிதழ் இருக்குது, நீங்கள் இப்போ ஏற்கனவே வந்து பயிற்சி பெற்ற சான்றிதழ் இருக்குது, நடத்துகிறீங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வங்கி கடனுக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இளைஞர்கள் பின்தொடர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நிச்சயம் உதவி செய்வாங்க. அக்ரி படிக்காத ஆட்களும் இதை செய்யலாம். நிச்சயம் வந்து அது நல்லா அவங்களோட வாழ்க்கையில செய்யலாம். கண்டிப்பா. பட் நேஷனலைஸ் வங்கி ஸ்டேட் பேங்க் இந்தியா இருக்கு, இந்தியன் பேங்க் கொடுக்குறாங்க, கனரா பேங்க் கொடுக்குறாங்க. நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே நேஷனலைஸ் வங்கி தான். ஆமா. ஓகே, அதுல வங்கி பெற முடியும், நிச்சயம் கொடுக்குறாங்க. ஐஓபி கொடுக்குறாங்க. ஓகே. நீங்க எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, திருப்பி செலுத்திட்டு இருக்கீங்க, எவ்வளவு இஎம்ஐ வருது? இல்ல நான் வந்து நீங்க வந்து ஃபாரின்ல இருந்தே சொந்த முதலீட்டுல எல்லாம் தொடங்கி இருக்கீங்க, நீங்க வந்து இதெல்லாம் பதிஞ்சு செஞ்சிருக்கீங்க. நான் வந்து இப்போ வந்து வங்கியில 20 lakhs வாங்கினேன். வெரி குட். ஆமா, அது வந்து உங்களோட இஎம்ஐ போயிட்டு இருக்கு. நீங்க இது வந்து உங்களுக்கு நேஷனலைஸ் வங்கியில கடன் பெற்று நம்ம வாங்கி தொழில் நடத்த முடியுங்கிறது தான் இதை வந்து நம்ம சொல்றோம் இளைஞர்களுக்கு. ஓகே, நிறைய இளைஞர்களுக்கு வந்து நல்ல தகவல்களை வந்து புதிய தகவல்களை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. பட் உங்க பொன்னான நேரத்துல நீங்க நமக்கு வந்து பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பட் கடைசியா வந்து ஒரே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஓரளவுக்கு ஒரு 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 கோர்வையா சில விஷயங்கள் வந்து ஒரு, ஏன்னா எல்லாத்தையுமே இப்போ நீங்க 4 வருஷம் 5 வருஷம் படிச்ச MSc Agri அப்படியே சொல்ல முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டேன். மேலும் சில விஷயங்கள் தேவைப்பட்டா உங்களை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமா நம்பர் அதுல பதிவேற்றம் பண்ணுவாங்க. நம்பர் வந்து தகவல் கொடுத்தா ஷேர் பண்ணி சொல்லுவீங்க. கண்டிப்பா. இப்போ புதுசா வரக்கூடிய ஒரு இளைஞர் வந்து இந்த தொழிலுக்கு வரணும், இந்த பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன, சுருக்கமாக சொல்லுங்க. புதுசா வர இளைஞர்கள் இந்த தொழிலை செய்யலாம். ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பை விட எது வேணாலும் செய்யலாம். பன்றி வளர்ப்பு வந்து சீக்கிரம் நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். இதுல கொஞ்சம் சமூக ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை யாரும் பொருட்படுத்தாமல் நம்ம செய்யற தொழிலை நம்ம வந்து சரியா செஞ்சா இது இந்த தொழில் அருமையான தொழில். ஆமா, நல்ல லாபம் தரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்லிடுறீங்க. நான் எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம நம்பிக்கையோட நம்ம வந்து எதையுமே சமூகங்கள் இதை சொல்லுது அதை சொல்லுன்னு இல்லாம நம்ம முழு உண்மையோட உழைப்போட செலுத்தினா வெற்றி பெறலாங்கிறத நீங்க வந்து இந்த நம்பிக்கையோட சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி. நீங்க உங்க பொன்னான நேரத்துல இந்த பேட்டி அளிச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம நாட்டுல தொழில் வளர்ச்சியில முன்னுக்கு வரணும்னு இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி.